பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். எங்களது இமானேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தைகளை நீர் விளக்கி பேசும் அப்பா. அடியேன் கேட்கிறேன், நீர் மாத்திரம் பேசும் அப்பா. ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எதிர்கால இந்தியா என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 இவ்வாறு சொல்கிறது, தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று. ஆண்டவருடைய அன்பு விவரிக்க முடியாத அன்பு. அந்த அன்புக்கு நீளம் அகலம் உயரம் வைக்க முடியாது. அந்த அன்பை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 இவ்வாறு சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியின் அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் 4 விதமான காரியங்களை செய்கிறார். ஏன் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை? ஆண்டவருடைய கிருபை பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே பேச நான் வாஞ்சிக்கிறேன். வேதத்தின்படி வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் திரியோக நிலையில் ஆண்டவரை வழிபடுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 பேருமே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். பிதாவுடைய கட்டளைக்கு குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காக தன்னையே பாவபலியாய் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்று பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அட் பிரசன்ட் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு வல்லமையான தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு 4 விதமான காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவது, அவர் பயத்தை விட்டொழிக்கிறார். 2வது, அவர் பலத்தை கொடுக்கிறார். 3வது, அவர் அன்பை கொடுக்கிறார். 4வது, அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, முதலாவது பயம். இன்றைக்கு மனித வர்க்கம் பயத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை குறித்த ஒரு பயம், எதிர்ப்புகளை குறித்த ஒரு பயம், வேலையை குறித்த ஒரு பயம், திருமண காரியத்தை குறித்த ஒரு பயம், குழந்தைகளுக்கு இருளை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. வாலிப பெண் பிள்ளைகளுக்கு தனக்கு வரக்கூடிய கணவனை குறித்து பிற்காலத்திலே தன்னை வைத்து பார்ப்பானா என்று எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் தான் வளர்த்த பிள்ளைகள் பிற்காலத்திலே தன்னை வைத்து பராமரிப்பார்களா என்று தன்னுடைய வாழ்க்கை குறித்து பயப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 29:25 சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னிகளை வரவழைக்கும் என்று வேதம் சொல்கிறது. யோபு 3:25 வாசிக்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு தன்னை வெளிப்படுத்துகிறான். பயம் ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதிலிருந்து தேவ பிள்ளைகள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்பி காத்திருக்கிறார். 2 நாளாகமம் 20:3 படிக்கின்ற பொழுது, யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக அம்மோ புத்திரர், மோவாபியர், சேயி புத்திரர் என்று எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கங்கள் வருகிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு யோசபாத் தள்ளப்படுகிறான். வேதம் சொல்கிறது, முதலாவது யோசபாத் பயந்தான். எல்லா மனிதனுக்கும் நேரிடுகின்ற அந்த பயத்திலே அவன் கட்டப்பட்டு இருந்தான். அடுத்த ஸ்டெப் அவன் வருகிறான், கர்த்தரை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்பட்டான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். பயத்திலே விழுந்து விடாதபடி பயத்துக்கு அடுத்த ஸ்டெப் கர்த்தரை தேடுவதற்கு நாம் ஒருமுகப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்பி காத்திருக்கிறார்.
இந்த ஊழியத்தின் பாதையிலே தற்கொலையின் பாதைக்கு நோக்கி நடந்து சென்ற 4 குடும்பத்தினரை தற்கொலையிலிருந்து தடுக்க கர்த்தர் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, அந்த பயத்தை விட்டொழிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். முதலாவது, அவர் பயத்தை விட்டொழிக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் பலத்தை நமக்கு கொடுக்கிறார். எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார். உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்ற நான் ஒரு இருதய நோயாளி. 2 முறை என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. 2004 வருஷத்தை நான் பின்னோக்கி பார்க்கிறேன். இருதயத்திலே அட்டாக் வந்து இருதய பாதிப்பு ஏற்பட்டு நான் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜிலே அட்மிட் பண்ணி இருக்கப்பட்டேன். உயிருக்காக நான் போராடி கொண்டிருந்த ஒரு இக்கட்டான ஒரு நேரம். அந்த நேரத்திலே திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜிலே மருத்துவர்கள் எனக்காக போராடி கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு பேராசிரியர் தன் காரை கொடுத்து உதவினார் அங்கே அட்மிட் ஆகுவதற்கு. அட்மிட் ஆகி அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எனக்கு கார் கொடுத்து உதவிய பேராசிரியர் மீண்டும் என்னை சந்திப்பதற்காக வந்தார். வந்தவர், ஏன் அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், இன்னும் 6 மணி நேரத்திலே அவருக்கு இருதய ஆபரேஷன் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் இந்த சகோதரன் மரித்து விடுவான் என்று சொன்னார்கள். அதற்கு 80,000 ரூபாய் பணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த இக்கட்டான காரியத்தை திருநெல்வேலியில் இருக்கிற என் மனைவிக்கு சொல்லப்பட்டது. அந்த குறுகிய காலத்திலே அவ்வளோ பெரிய தொகையை எப்படி செலுத்த முடியும்? அந்த நாட்கள் செல்போன் வசதி இல்லாத நாட்கள். 2004 வருஷம் என் மனைவிக்கு தகவல் கொடுத்து அவள் நகை நட்டோடு காரிலே புறப்பட்டு வருகிறாள். அவள் இங்கு வந்து சேர்வதற்குள் என் காரியம் முடிந்திருக்கும். ஆனால் அந்த பேராசிரியர் 80,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தன் பேக்கை திறந்து செக் புக்கை எடுத்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் பேரில் 80,000க்கான செக்கை போட்டு கொடுத்தார். அந்த பேராசிரியர் நான் சந்தித்து கேட்டேன், என்னோடு 25 அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர் நினைத்திருந்த அந்த பணத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய தொகை கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒருவர் என்னோடு இடைப்பட்டார், 3 முறை என்னோடு பேசினார். He is my son. அவன் என்னுடைய பணியை செய்கிறான், என் ஊழியத்தை செய்கிறான், அவனுக்கு வேண்டிய உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அந்த வார்த்தையை பேசினார். அப்படிப்பட்ட அசிரிய குரலை நான் கேட்டதே இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு உதவி செய்தேன். என்னோடு பேசியது யார் என்று கேட்டார். நான் சொன்னேன், அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனப்படுத்துவார். அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பணத்தை கொடுத்தவுடன் வேக வேகமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்கினார்கள். 10,000 ரூபாய் மதிப்புள்ள 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 மருந்து ஒத்துக்கொள்ள காது வழியாக ப்ளீடிங் வர ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு மருத்துவர்கள் கைவிட்டாங்க. இனி இவர் பிழைப்பது கஷ்டம், மறித்து விடுவார்கள். இங்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டாக்டர் இருக்கிறார், இரவு நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ண மாட்டார் என்று அவள் கடந்து போனார்கள். அந்த நேரத்திலே என்னோடு பணியாற்றிய ஒரு கிறிஸ்தவ அதிகாரி டிஜே தினகரனை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஊழியம் செய்கிற சகோதரர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், நீங்கள் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் ஜெபித்து விட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி தொலைபேசியை வைத்தவுடன் எந்த மருத்துவர் வரமாட்டார் என்று சொன்னாரோ அதே மருத்துவர் புறப்பட்டு வந்தார். பின் நாட்களில் அவரை சந்தித்து கேட்டேன், எப்படி இந்த காரியம் நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், இரவு நேரத்தில் ஆபரேஷன் செய்வது வழக்கமல்ல, ஆனால் ஒருவர் என்னோடு 3 முறை பேசினார். அப்படிப்பட்ட அசிரிய குரலை நான் கேட்டதில்லை. ஆங்கில வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேகமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக வந்தேன். எல்லாவற்றையும் செய்து முடித்த வேளையிலே உங்களுடைய இருதயம் நின்று போனது. ஐ டெரிபிளி ஷாக். உலக நாடுகளிலே 147 ஆபரேஷன் பண்ணியிருக்கிறேன். எந்த ஆபரேஷன் நான் தோல்வியுற்றதில்லை. முதல் முறையாக உங்களுடைய ஆபரேஷன் நான் தோல்வியுற்றேன். என்னுடைய இருதயம் நின்று போனது. இருதயம் 5 நிமிடங்கள் நின்று திருப்பி ஓடியது. எல்லோருமே இறந்து விட்டார்கள் என்று என்னை கைவிட்டு விட்டார்கள். மருத்துவரும் சொன்னார், உயரதிகாரி வரவழைத்து அப்படியே பல்ஸ் ரேட்டை பாருங்கன்னு சொன்னாங்க. அது பல்ஸ் ரேட்டை பார்த்துட்டு பல்சே டாக்டர் இஸ் டெட், இறந்து விட்டார் என்று எல்லாரிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். நான் மறித்து விட்டேன் என்று சொன்ன வேளையில் என்னுடைய ஆத்மா என் சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது.
இந்த ஆத்மாவின் மூலமாக இறந்து கிடக்கிற சரீரத்தை, என் சரீரத்தை நானே பார்க்கிறேன். எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஆத்மாவை சுமந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்குள் கொண்டு செல்கிறார். பிதாவும் குமாரனும் பிரகாசமான ஒளியில் இருக்கிறார்கள். அவரை என்னால் பார்க்க முடியவில்லை. அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்துக் கொண்டே வந்தேன். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், கோ பேக் டு த எர்த், இந்த பூமியிலே போய் என் ஊழியத்தை செய் என்று சொன்னார். அதன்படி என்னுடைய ஆத்மா திரும்பவும் ரிட்டர்ன் பேக் திரும்பி வந்து என் சரீரத்தில் தங்கிய உடனேயே நர்ஸ் சத்தம் போட்டாங்க, டாக்டர் மீண்டும் மீட்டர் ஓடுகிறது, பல்ஸ் ரேட் நார்மலாகி வருகிறது என்று சொன்னவுடன் ரெஸ்ட் ரூமில் தங்கியிருந்த டாக்டர் வேக வேகமாக வந்து பரிசோதித்து பார்த்தார். எல்லாம் அப்சல்யூட்லி நார்மல். அந்த மருத்துவர் என்னை பார்த்து சொன்னார், இருதயம் 5 நிமிடங்கள் நின்று ஓடிய காரணத்தினால் இனி உங்களால் செயல்படவே முடியாது, எல்லா அவயங்களும் கெட்டு போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் சட்டை பையிலே ஒரு ஐடென்டி கார்டை எப்போ வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எதற்கு என்று கேட்டேன். போகிற போது நீங்கள் மயங்கி விழுவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு, அது அந்த ஐடென்டி கார்டு உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார். என் உள்ளத்தில் 1000 கேள்விகள். ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லுகிறார், மருத்துவரோ முடியாது என்று சொல்லுகிறார். என் பலம் முற்றிலும் இழக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் காணப்பட்டேன். அப்பொழுது என் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்தார். அவர் என்னை பலப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். ரோமர் 8:26 அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் தாமே உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். மிகப்பெரிய மாற்றத்தை ஆவியானவர் கொடுத்தார். பேச முடியாது, செயல்பட முடியாது என்று சொன்ன இந்த உறுப்புகளை எல்லாம் செயல்பட வைத்தார். படிப்படியாக ஆவியானவரை பலப்படுத்தி பல்வேறு ஊழிய கூட்டங்களிலே பேசுவதற்கு அவர் இன்றைக்கும் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். நியாயாதிபதி ஊழிய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சிம்சோனுக்கும் தெலீலாளுக்கும் நடந்த திருமண காரியத்தை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போய் 300 நரிகளை சிம்சோன் பிடித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வேட்டைக்காரரிடம் கேட்டு பாருங்கள், ஒரு புலியை பிடிப்பதோ சிங்கத்தை பிடிப்பதோ சுலபமான காரியம். ஆனால் ஒரு நரியை பிடிப்பது மிக மிக கடினமான காரியம். சிம்சோன் தன்னுடைய தனி மனிதனாக ஒரு நரி அல்ல 300 நரிகளை பிடித்தது மாத்திரமல்ல, அதை வாளோடு வாள் கட்டி பந்தத்தை வைத்து அனுப்புகிறான் என்றால் அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற ஒன்று. அந்த வல்லமையை தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 டேஸில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக அந்த வல்லமையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சிம்சோன் தன் தாய் தகப்பனோடு தெம்னாத்தூர் என்ற இடத்திற்கு போகிறான். பிறகு அவன் தனியாக அங்குள்ள திராட்சை தோட்டத்துக்கு போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளில் ஒன்றுமில்லாத நிலைமையிலே அவனுக்கு எதிராக ஒரு பெரிய பாலசிங்கம் புறப்பட்டு வருகிறது. அவன் கையில் ஒன்றுமில்லாத நிலைமையிலே அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, உன்மேல் அந்த அபிஷேகம் என்ற வல்லமை, பரிசுத்த ஆவியான என்ற பலம் இறங்கும் பொழுது உன் கண்களுக்கு முன்பாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் கூட, உன் கைகளில் ஒன்றும் இல்லாதிருந்தாலும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டு செல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடு. அந்த வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, அந்த வல்லமையும் கிருபையும் அபிஷேகத்தையும் எனக்கு இரட்டிப்பாய் நீர் தாரும் என்று தேவ பிள்ளைகள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த தொடங்குவார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவிலிருந்து ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய பணியை செய்வதற்காக ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். 3 நாள் நற்செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தார்கள். ஜனங்களெல்லாம் தேவனை துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள், ஜெப விண்ணப்பங்கள்லாம் ஏறெடுத்தார்கள். கடைசியாக தேவ மனிதன் பிரசங்கம் பண்ணுவதற்காக பிரசங்க பீடத்தில் ஏறினார்.
அவர் ஆங்கிலத்திலே பேச வேண்டும், அதை ஒரு ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரன் ஆண்டவர் ஏற்காத ஒரு நாஸ்திகன். இவர் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்கினார். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி தொடங்கினார். மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரன் ஊழியரை திரும்பி பார்த்து, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரத்தம் எப்படி சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க முடியும்? இந்த கட்டுக்கதைகளை என் மக்களுக்கு பிரசங்கிக்க முடியாது என்று அந்த இடத்தில் இறங்கி கடந்து போய்விட்டான். கூட்டம் முழுவதும் சம்பவித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்ய போகிறோம் என்று தடுமாறி கொண்டிருந்த வேளையிலே கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் ஊழியக்காரரை பார்த்து, நாளைக்கு கூட்டத்தை நடத்தலாம், இன்றைக்கு கூட்டத்தை இப்படியோ நிறுத்திவிடலாம் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், கூட்டம் நடைபெற வேண்டும், கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார் என்று சொல்லி கூட்டத்தை நடத்தியவர்களை பார்த்தும் அங்குள்ள மக்களை எழுப்பி நின்று, எனக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க என்று சொன்னார். அவள் எல்லாம் ஆவியில நிரம்பி அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிக்க தொடங்கினார்கள். இந்த தேவ மனிதன் பிரசங்க பீடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆவியானவரே, ஆவியின் வரங்களை ஊற்றும், அந்நிய பாஷை வரங்களினால் என்னை நிரப்பும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழத் தொடங்கினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் தன்னுடைய அந்நிய பாஷை வரங்களினால் தேவ மனிதனை நிரப்பினார். தேவ மனிதன் எழுப்பினார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ரஷ்ய மொழியிலே பேசிவிட்டு பல லட்சக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்திவிட்டு அவர் கடந்து வந்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தரே ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த பலத்தை தாரும். அடிக்கடி சரீரத்தில் பலவீனப்படுகிறேன், அடிக்கடி வியாதிகள் என்னை மேற்கொள்ளுகிறது, அடிக்கடி பிரச்சனைகள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நான் காத்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே. பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுத்து இன்றைக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று தேவ பிள்ளைகள் கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக அந்த வல்லமையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த தொடங்குவார். முதலாவது அவர் பயத்தை விட்டொழிக்கிறார். 2வது அவர் பலத்தை கொடுக்கிறார். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டும் என்றால் அந்த கர்த்தருடைய அன்பை ஊற்றக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அந்த அன்பை ருசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். கிரகம் ஸ்டெயின்ஸ் ஆண்டோடைய மகத்தான பணியை ஒரிசாவிலே செய்து வந்தார். ஒரு ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்தவர். அவரை பார்த்து ஸ்டெயின்ஸுடைய மாமனார் சொன்னார், மிக ஐஸ்வர்யவான், பல சொத்துக்களுக்கு அவர் செல்வந்தனாக வாழ்ந்து வந்தவர். அவர் ஸ்டெயின்ஸை பார்த்து சொன்னார், நீ ஒரிசாவுக்கு செல்ல வேண்டாம், எனக்கு இருக்கிற ஒரே மகள், அவளை நீ திருமணம் முடித்துக்கொள், உனக்கு அருமையான ஒரு பேங்க் வேலை வாங்கி தருகிறேன், என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் உனக்காக எழுதி வைக்கிறேன், நீ இங்கே இருந்து ஒரு ஊழியத்தை செய்யலாமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், கர்த்தர் ஒரிசாவுக்கு என்னை அழைத்திருக்கிறார், அதன் நிமித்தமாக நான் ஒரிசாவுக்கு போகிறேன், உடைய சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை, உடைய மகளும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி எல்லா சொத்து சுகங்களை கல்வாரி சிலுவையில் அறைந்துவிட்டு தனி மனிதனாக ஒரிசாவுக்கு புறப்பட்டு வந்து தேவனுடைய பணியை செய்தார். அங்குள்ள தொழில் நோயாளிகளுக்கு தன்னால் முடிந்த மருத்துவ உதவியை செய்து இயேசுவின் அன்பை விதைத்து கொண்டிருந்தார். அவர் வந்து ஜனங்களை கிறிஸ்தவத்துக்குள் நடத்துகிறார் என்பதை அறிந்த இயேசுவை ஏற்காத இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிரகம் ஸ்டெயின்ஸை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். அன்றைக்கு அந்த பழங்குடி மக்கள் மலையிலே அவர்கள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே இவரும் கலந்து கொண்டு சாயந்தர வேளையிலே தன்னுடைய 2 பிள்ளைகளோடு ஜீப்பிலே உறங்கி சென்ற பொழுது அவரை சுற்றிலும் வைக்கோலை சுற்றி போட்டு அங்குள்ள
தாராசிங்கும் அவருடைய குழுவினரும் கொழுந்து விட்டு தீ எரிய செய்து கிரகம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 பிள்ளைகளும் துடிக்க துடிக்க தீயிலே வெந்து மாண்டு போனார்கள். உலகமே கண்ணீர் கடலுக்கு தள்ளப்பட்டது. மாயூர்பஞ்ச மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஆர் பாலகிருஷ்ணன் கொடுத்த பேட்டியை அவுட்லுக் பத்திரிகையிலே படித்து பார்த்தேன். அவர் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் கிரகம் ஸ்டெயின்ஸ் வாழ்ந்த முறையை பார்த்த பொழுது இயேசுவும் இப்படித்தான் இருப்பார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் அவுட்லுக் பத்திரிகையிலே பேட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய மரண செய்தியை கேட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அத்வானி தன்னுடைய சக அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு கிரகம் ஸ்டெயின்ஸுடைய மனைவியை சந்திக்க புறப்பட்டு வந்தார். அவருடைய மனைவியை பார்த்து சொன்னார், உங்கள் கணவனையும் 2 பிள்ளைகளையும் உயிரோடு கொன்ற அந்த தாராசிங் அவருடைய குழுவினரையும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் அதற்கான காரியங்களை எழுதி தருகிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த மனைவி என்ன சொல்ல போகிறார் என்று உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே கிரகம் ஸ்டெயின்ஸின் மனைவி சொன்னாள், என் கணவன் எனக்கு போதித்தது போல, என்னுடைய இயேசு எனக்கு சொன்னது போல என் கணவனையும் 2 பிள்ளைகளையும் எரித்து கொன்ற தாராசிங்கியுடைய குழுவினரையும் நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொன்னார். இந்திய நாடே வெட்கப்பட்டு தலை குனிந்தது. நடந்த சம்பவம் என்ன? சமீபத்தில் உள்ள மிஸ்டரி பத்திரிகை குழு அங்கு ஆய்வு நடத்திவிட்டு மிஸ்டரி அறிக்கை கொடுத்திருந்தது. தாராசிங்கியுடைய குழுவினர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்று கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலனை கொடாது, நிலத்திலே விழுந்து செத்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டும் என்றால் அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பின் அபிஷேகத்தை ஊற்றி கொடும் அப்பா. அந்த அன்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் அன்பு நீள அகல உயரம் அவருடைய அன்பில் வைக்க முடியாத மகனே மகளே. அவருடைய அன்பு அவ்வளவு வல்லமையானது. ஒரு சமயம் நான் முடிவற்ற கடைக்கு சென்ற பொழுது அந்த கடையில் மாட்டப்பட்ட ஒரு படத்தை நான் பார்த்தேன். மிகப்பெரிய கடல், அதிலே ஒரு சிறிய படகு, அந்த படகுலே ஒரு மீனவன் நின்று வலையை வீசும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஓ லார்ட், யுவர் சீ இஸ் சோ லார்ஜ் பட் அவர் போட் இஸ் சோ ஸ்மால். இயேசுவே, நீர் உருவாக்கிய கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஆனால் நான் உருவாக்கிய படகு எவ்வளவு சிறிதாக இருக்கிறது. இயேசுடைய அன்பும் கடலை போன்ற நீள அகலம். ஆண்டவரை, அப்படிப்பட்ட அபரிமிதமான அன்பை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மகனே மகளே. அந்த அன்பை உன் உள்ளத்திலே ஊற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். ரிச்சர்ட் உமரால் என்ற தேவ மனிதனை குறித்து நான் படித்தேன். ஆண்டவருடைய மகத்தான பணியை ருமேனியாவிலே அவர் செய்து வந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று கம்யூனிசவாதிகள் மத்தியிலே பேசியது நிமித்தமாக ருமேனிய அரசாங்கம் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டு கம்யூனிஸ்டுடைய ஆள்கைக்குள் கொண்டு செல்லப்பட்ட போது அதை அந்த பாராளுமன்ற கட்டடத்திலே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டது நிமித்தமாக 2 சிறைச்சாலையிலே 13 ஆண்டுகள் தள்ளப்பட்டார். அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து விட்டாரா என்று அறிவதற்கு அமெரிக்கா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு சங்கத்தை அனுப்பி வைத்தது, உளவுத்துறை அனுப்பி வைத்தது. அவர்கள் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு கடைசியாக 2 சிறைச்சாலையிலே ரிச்சர்ட் உமரால் தங்கியிருக்கிற காட்சியை கண்டார்கள். அவரை விடுதலை செய்வதற்கு ருமேனிய அரசாங்கத்தோடு பேரம் பேசினார்கள். $25 பணத்தை கொடுத்து அந்த ரிச்சர்ட் உமரலை அதிலிருந்து விடுவிக்க பண்ணி தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றவர்கள் ரிச்சர்ட் உமரலை பார்த்து, ருமேனிய அரசாங்கம் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியது என்பதை எங்களுக்கு விவரிக்க முடியுமா என்று கேட்டபொழுது ரிச்சர்ட் உமரால் தன்னுடைய சட்டையை கழட்டி காட்டினார். உடலிலே 18 இடங்களிலே துவாரத்தை போட்டு சதை எடுத்திருந்தார்கள். 18 பொந்துகள் உடம்பில் இருக்கின்ற காட்சியை கண்டு அந்த அமெரிக்க தேசிய பாதுகாப்பு இராணுவ கேப்டன் தேம்பி தேம்பி அழுதான். இவ்வளவு உபத்திரப்படுத்திய பிறகும் நீங்கள் இயேசுவை மறுதலிக்கவில்லையா என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நாசமோசமோ வியாகுலமோ பட்டயமோ மரணமோ கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அவர் சொன்னார். அந்த அன்பை விதைக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் மகனே மகளே. கடைசியாக ஆவியானவர் தெளிந்த புத்தியை கொடுக்கிறார்.
1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். 4வது காரியம், தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திருந்தான். அந்த ஒரு மனதை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாமல், பிரச்சனைகளை விட்டு விலகிச் செல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு 1:8 சொல்கிறது, இரு மனமுள்ளவன் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். A double-minded man is unstable in all his way என்று வேதம் சொல்கிறது. அந்த இருமனத்தை எடுத்து போட்டு ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். நீங்கள் கிராமங்களை பார்த்திருக்கலாம், குளங்களிலே மீன் பிடிக்கிற காட்சிகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த குளத்தை சுற்றிலும் அருமையான வலையை விரித்து கீழே பதிய வைப்பார்கள். பிறகு குளத்து தண்ணீர் நன்றாக கலக்குவார்கள். ஏன் தெரியுமா? அந்த கலக்கிறது நிமித்தமாக அநேக மீன்கள் வலையிலிருந்து சிக்கும் என்று அவர்கள் தெரிந்துதான் அதை செய்கிறார்கள். இதே போல சாத்தான் மக்களுடைய சிந்தனையை அவன் கலக்குகிறான், குழம்புகிறான். அதன் நிமித்தமாக தேவ பிள்ளைகள் தெளிவற்ற முடிவுகளை எடுத்து பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். மாறாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீ பெறும் பொழுது அவர் தெளிந்த புத்தி உள்ள வல்லமையும் கிருபையும் அபிஷேகத்தையும் முடிவெடுக்கக்கூடிய ஆலோசனையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். மகனே, மகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, அன்பை விதைக்கக்கூடியவர் ஆவியானவர், பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவியானவர், பயத்தை விட்டொழிக்கக்கூடியவர் ஆவியானவர், தெளிந்த புத்தி உள்ள அபிஷேகத்தால் நம்மை நிரப்பக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். படிப்பும் பட்டமும் தேவையில்லை, பாரினில் உன்னை உயர்த்திடவே. படிப்பும் பட்டமும் தேவையில்லை, பாரினில் உன்னை உயர்த்திடவே. பாசம் மிகுந்த நல் இயேசுராஜனின் அபிஷேகம் இருந்தால் போதுமே. பாசம் மிகுந்த நல் இயேசுராஜனின் அபிஷேகம் இருந்தால் போதுமே. அபிஷேகம் இருந்தால் போதுமே, அது அனைத்தையும் உன் வாழ்வில் செய்யுமே. அபிஷேகம் இருந்தால் போதுமே, அது நுகங்களை எல்லாம் முறிக்குமே. பெரிய மனிதர்களும் தேவையில்லை, பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய மனிதர்களும் தேவையில்லை, பெரிய காரியம் செய்திடவே. பெரிய தேவனில் மகிமை நிறைந்த நல் அபிஷேகம் இருந்தால் போதுமே. பெரிய தேவனின் மகிமை நிறைந்த நல் அபிஷேகம் இருந்தால் போதுமே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, பேசிய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எதிர்கால இந்தியா என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றப்படட்டும். நீர் மாத்திரம் பேசிய காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.